ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம குரூப் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 to 2A உண்டான பிவைக்கு வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பொறுத்துக தான் இன்னைக்கு நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஏன்னா பொறுத்துக வந்து ஒவ்வொரு டைமும் ஒரு 5 மேட்ச் கிட்ட வந்து வருது. ஓகேவா? குறைஞ்சது ஒரு 4 கேட்குறாங்க, 4 கொஸ்டின்ஸ் ஆகுது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து குப்தர் காலத்தின் நிலங்களை கீழ்கண்டவற்றுடன் சரியாக பொறுத்துக. ஸோ நான் இங்கே மாற்றி மாற்றி கொடுத்துருக்கேன். கரெக்ட் ஆன்சர் சொல்லிடுறேன். ஓகே, சேத்ரா கரெக்ட் ஆன்சர். வேளாண்மைக்கு உகந்த நிலம். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் கிலா. கிலா அப்படிங்கிறது தரிசு நிலம். தேர்ட் ஒன் அப்ரகதா, இது வந்து வனநிலம். ஓகே, ஃபோர்த் வஸ்தி, குடியிருப்பதற்கு உகந்த நிலம். இது ஃபோர்த். செகண்ட் கீழ்கண்டவைகளை முறையாக பொறுத்துக. இயர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. செகண்ட் சட்ட அளவியல் சட்டம் 2009. தேர்ட் ஒன் அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955. ஃபோர்த் கள்ளச்சந்தைப்படுத்துதல் தடுப்பு சட்டம் 1980. ஓகே, தேர்ட் மேட்ச் வரா கமியர். ஸோ இதோடைய ஆன்சர் வந்து அவர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவர் வந்து ஒரு வானியல் அறிஞர். ஓகே, செகண்ட் ஒன் காளிதாசர், அவர் வந்து சமஸ்கிருத புலவர். ஸோ காளிதாசர் யார் அப்படின்னு கேட்டால் எதில் ஃபேமஸாக இருக்காங்க? இப்போ நம்ம சொல்கிற ஷேக்ஸ்பியர் அப்படின்னா இங்கிலீஷ் ஆத்தர் அப்படின்னு சொல்கிறோம். வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் போய்ட். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இது கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன் அமர் சிம்ஹா அப்படிங்கிறது அகராதியியல் ஆசிரியர். ஓகே, தேர்ட். ஃபோர்த் தன்வந்திரி. ஸோ இவர் வந்து ஒரு மருத்துவர். ஓகே, ஃபோர்த் கொஸ்டின் அகழ்வாராய்ச்சி இடங்களை அதன் மாவட்டத்துடன் பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் கீழடி. ஸோ அது வந்து சிவகங்கை. ஸோ கீழடி அப்படிங்கிறது சிவகங்கை, இது ஃபர்ஸ்ட். செகண்ட் கொர்க்கை. ஸோ கொர்க்கை வந்து தூத்துக்குடி மாவட்டம். தேர்ட் கங்கை கொண்ட சோழபுரம், இது இது வந்து அரியலூர். தேர்ட். ஃபோர்த் குறும்பன் மேடு, தஞ்சாவூர். ஓகே, நெக்ஸ்ட் இது ஒரு கொஸ்டின் மட்டும் இதில் கேட்டிருக்கேன். ஃபிஃப்த் ஒன் பின்வருவனவற்றுள் ஒன்று நர்மதை ஆற்றின் வலது கரை துணையாறு ஆகும். ஆப்ஷன் 1 ஹிரன், 2 தவா, தேர்ட் ஆப்ஷன் பர்னர், ஃபோர்த் ஆப்ஷன் தூதி. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து ஹிரன். ஓகே, நர்மதை ஆற்றுடைய வலது கரை துணையாறு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹிரன். ஸோ நர்மன் வலது சைடு, ஹிரன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். இது போல பிவைக்கு தினமும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.